வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வானொலி அறிவிப்பாளர்களுக்கு எதிரான விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிப்பு. மற்ற மதத்தினரின் சமய சடங்குகளை கேலி செய்து நிந்தித்ததாக கூறப்படும் எரா எஃப்எம் வானொலி நிலையத்தை சேர்ந்த அறிவிப்பாளர்களுக்கு எதிராக புகிட் அமான் போலீஸ் தலைமையகம் மேற்கொண்ட விசாரணையின் அறிக்கை இன்று சட்டத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். தைப்பூச காவடி முழக்கத்தை கேலி செய்து கிண்டல் அடித்து காணொலி வெளியிட்ட அந்த தனியார் வானொலி நிலையத்தின் அறிவிப்பாளர்களுக்கு எதிராக இதுவரையில் 73 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக ஐஜிபி குறிப்பிட்டார். இதுவரையில் 3 அறிவிப்பாளர்கள் மற்றும் இதர 3 விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இவர்களை தவிர்த்து வேறு யாரிடமும் விசாரணை நடத்தப்படவில்லை என்று தான் ஸ்ரீ ரசருடின் குறிப்பிட்டார். அந்த அறிவிப்பாளர்களுக்கு எதிரான புகார்கள் குற்றவியல் சட்டம் 233 பிரிவு மற்றும் 1998 ஆண்டு தொடர்பு பல்லுலக சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டதையும் ஐஜிபி விளக்கினார். குறிப்பிட்ட தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் 170 மில்லியன் ரிங்கிட் ரொக்க பணமும் 70 லட்சம் ரிங்கிட் தங்க கட்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டதற்கும் அம்னோவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஷ்ரப் வஜ்ரி டுசுக்கி அறிவித்துள்ளார். மிகப்பெரிய அளவில் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் எந்தவொரு இடையூறும் விளைவிக்காமல் இந்த விவகாரத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் விசாரணை செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் வழிவிட வேண்டும். இதுவே அம்னோவின் நிலைப்பாடாகும் என்று டாக்டர் அஷ்ரப் தெரிவித்துள்ளார். அம்னோவின் உதவித் தலைவரும் முன்னாள் பிரதமருமான டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்புடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள இந்த 170 மில்லியன் பணத்தை ஊழல் தடுப்பு ஆணையம் கண்டுபிடித்ததைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் அம்னோவை சாடி வருகின்றனர். இதன் தொடர்பில் இன்று விளக்கம் அளிக்கையில் டாக்டர் அஷ்ரப் இவ்வாறு தெரிவித்தார். அதேவேளையில் இந்த பணத்திற்கும் அம்னோவிற்கும் தொடர்பு இருப்பதை போல் குற்றம் சாட்டி விமர்சனம் செய்து வரும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அம்னோ தயங்காது என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். தைப்பூச காவடியாட்டத்தை கொச்சைப்படுத்தி காணொலி ஒன்று வெளியிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் எரா எஃப்எம் வானொலியின் உரிமத்தை இடைநீக்கம் செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பது ஒரு கடுமையான நடவடிக்கையாகும் என்று மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். இந்த குற்றத்தை அந்த வானொலியை சேர்ந்த 3 மட்டுமே புரிந்துள்ளனரே தவிர அந்த வானொலி நிலையத்தின் அனைத்து பணியாளர்களும் அல்ல என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். இந்து மதத்தை அவமதித்ததற்காக அந்த வானொலி நிலையம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் சர்ச்சைக்குரிய காணொலியில் சம்பந்தப்பட்டுள்ள 3 அறிவிப்பாளர்களையும் இதர 2 பணியாளர்களையும் இடைநீக்கம் செய்துள்ளது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது என்று டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். பிற மதத்தை அவமதித்தது மற்றும் உரிமத்தின் விதிமுறைகளை மீறியது ஆகிய குற்றங்களுக்காக எரா எஃப்எம் வானொலியின் உரிமத்தை இடைநீக்கம் செய்யும் நோக்கத்திலான காரணம் கோரும் கடிதம் ஒன்றை அந்த தனியார் வானொலி நிலையத்தை வழிநடத்தி வரும் ஆஸ்ட்ரோ ரேடியோ சென்ட்ரி அன்பர்கார் நிறுவனத்திற்கு அந்த மலேசிய தொடர்பு பல்லுலக ஆணையமான MCMC நேற்று அனுப்பியுள்ளது. மின்னியல் வணிகத்தில் பெண் தொழில் முனைவோர் ஆளுமையை அதிகரிக்க இன்று சிறப்பு பட்டறை ஒன்று நடைபெற்றது. ஆண்களுக்கு ஈடாக பெண்களும் இலக்கவியல் வணிகத்தில் முன்னேற இந்த பட்டறையை இலக்கவியல் அமைச்சு ஏற்பாடு செய்ததாக அதன் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கூறினார். இலக்கவியல் அமைச்சின் கீழ் மலேசிய இலக்கவியல் வணிக கழகம் மற்றும் தேசிய இலக்கவியல் நிறுவனத்தோடு இணைந்து SME காப் மலேசியா ஆதரவுடன் B40 பெண்களுக்கு இந்த ஒருநாள் பட்டறையை ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் வழி பெண்கள் தங்களது வருமானத்தை பெருக்கிக் கொண்டு இலக்கவியல் உலகில் வணிகத்தை வலுப்படுத்திக் கொள்ள இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. வணிகத்துக்கும் தொழில்நுட்பத்துக்குமான இடைவெளியை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பட்டறை அமைந்தது. இந்த பட்டறையில் கலந்துரையாடல், துறைசார் வணிகத்தின் அனுபவ பகிர்வு, வணிக உத்தி, கண்காட்சி, வியாபார சந்தையை அணுகும் முறை என வணிகத்துக்கு தேவையான முக்கிய அங்கங்கள் இடம்பெற்றன. இதில் முக்கிய வணிக நிறுவனங்களான ஷாப்பி, டிக்டாக், CGC டிஜிட்டல் மற்றும் பிக்சலார் ஆகியன இந்த பட்டறையில் பங்கு கொண்ட பெண்களுக்கு வழிகாட்டின. இதுபோன்ற பட்டறைகளையும் இலக்கவியல் வணிக பயிற்சிகளையும் பிற மாநிலங்களில் நடத்த வேண்டிய அவசியத்தை தாம் உணர்ந்திருப்பதாகவும் இதன் வழி பெண்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் வணிகம் செய்யும் பெண்களும் இதன் வழி பயனடைய இயலும் என தாம் நம்புவதாகவும் கோவிந்த் சிங் தமது உரையில் கூறினார்.
B40 சேர்ந்த பெண்களும் அசுர வளர்ச்சி காணும் இலக்கவியல் வணிகத்தில் தங்களது ஆற்றலை வளர்த்துக் கொண்டு மேலும் முன்னேற வேண்டும் என கோவிந்த் சிங் வலியுறுத்தினார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த நடிகைக்கான வரிசையில் மஞ்சு வாரியார், சாய் பல்லவி, பார்வதி திருவுத்து, பிரியா பவானி சங்கர், அனாபேன், ஸ்ரீ கௌரி பிரியா, துஷாரா விஜயன், ஸ்வஸ்திகா. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். இன்று காலையில் பெய்த கனத்த மழையில் மலாக்காவில் 3 மாவட்டங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்கள் வெள்ளக்காடாக மாறின. காலையில் சுமார் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த இந்த அடைமழையில் பல வீடுகளில் வெள்ளத்தின் மட்டம் முழங்கால் வரை உயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்றுவதற்கும் அவர்களை நிவாரண மையங்களுக்கு கொண்டு செல்லவும் மலாக்கத்துங்கா மற்றும் ஜாசின் வெள்ள நடவடிக்கை அறை மதியம் 12:30 மணியளவில் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டதாக தேசிய பேரிடர் நிர்வாக செயலகம் அறிவித்துள்ளது. புனித ரமலான் மாதத்தை ஒட்டி அந்த உன்னத மாதத்தை போற்றும் வகையில் AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அருண் மசாலா நிறுவனம் வடிவமைத்துள்ள டீசர் ஒன்று சமூக வலைதளங்களில் மக்களின் மிகுந்த கவன ஈர்ப்பாக மாறியுள்ளது. பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. முற்றிலும் மாறுபட்ட நிலையில் புத்தாக்க சிந்தனையுடன் இப்படியொரு தனித்துவமான டீசரை ரமலான் மாதத்தை ஒட்டி வெளியிட்ட முதலாவது நிறுவனமாக அருண் மசாலா விளங்குகிறது. ரமலான் சந்தையில் மக்கள் திரண்டுள்ள காட்சி, மசாலா நறுமணங்கள் மற்றும் அதன் சுவை மேலோங்கி இருக்கும் சூழல் ரமலான் சந்தையின் உணர்வை மிஞ்சுவதற்கு எதுவுமே இல்லை என்பதை அருண் மசாலாவின் அந்த டீசர் சித்தரிக்கிறது. சுட சுட சாத்தேக்கள் முதல் மணமிக்க ஆயாம் ரெண்டாங் குழம்பு, சுவையான ஈகான் பாக்கார் என ஒவ்வொரு உணவு வகையும் அருண் மசாலாவை நாவில் உச்சரிக்க வைக்கிறது. பாரம்பரியத்தின் சுவை, ரமலானின் உணர்வு இந்த அழகான நாட்டில் ஒவ்வொரு மூலையிலும் கொண்டாடப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் அலுவலகத்திற்குள் நுழைந்து பணத்தை களவாடிய குற்றத்திற்காக துப்புரவு பணியாளர் ஒருவருக்கு ஜார்ஜ் டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 11 மாத சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் 2000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 47 வயது சி முரளி என்ற அந்த நபர் கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இரவு 8:11 மணியளவில் பினாங்கு கோம்தார் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்குள் நுழைந்து மின்சாரம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்காக செலுத்தவிருந்த கட்டண பணமான 7259 ரிங்கிட்டை களவாடியதாக குற்றம் சாட்டப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலகத்திற்குள் கதவை உடைத்து அந்த நபர் உள்ளே நுழையும் காட்சி அங்குள்ள ரகசிய கேமராவில் பதிவானதையும் ஓர் ஆதார பொருளாக நீதிமன்றத்தில் காட்டப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.